இதற்கு முந்தைய வீடியோல எலியா வழிவந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் பெற்ற எலிசா செய்த அதிசயங்களை பார்த்தோம். கடைசியா நாகமான் குஷ்டம் குணமடைய அவன் எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க எலிசா வேணாம்னு சொல்லிட்டாரு. பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னும் எலிசாவோட பல அதிசயங்கள் பார்க்கலாம் வாங்க. எலிசாவோட வேலைக்காரன் கேயாசி எதற்காக சபிக்கப்பட்டான்? நாகமான் குணமடைந்து நாடு திரும்பும் போது எலிசா மறுத்த காணிக்கைகளை, அதாவது தங்கமும் வெள்ளியும் திரும்ப கொண்டு போறான். எலிசாவோட வேலைக்காரன் கேயாசி பேராசையால் நாகமான் கிட்ட போய் 1 தாலாந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் தர வேண்டும்னு எலிசா சொன்னதா பொய் சொல்லி வாங்குறான். நாகமானோ 2 தாலாந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களும் கொடுக்க அது எலிசா கிட்ட மறைக்கிறான். எலிசாவுக்கோ கோபம் வருது. உன்னையும் உன் சந்ததியும் குஷ்டரோகம் பிடிக்கும்னு சபிக்க அப்படியே நடக்குது. அடுத்தது, இரும்பு கோடாரி தண்ணீரில் எப்படி மிதக்கும்? எலிசா கூட இருக்கவங்க தங்குறதுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி யோர்தான் நதி அருகே போய் மரங்களை வெட்டி இடத்தை உண்டாக்குவோம்னு சொல்லி எலிசாவையும் கூட்டிட்டு போறாங்க. ஒருவன் கடனா வாங்கப்பட்ட இரும்பு கோடாரி தண்ணீர்ல விழுந்துருது. ஐயோ ஆண்டவனேன்னு எலிசா கிட்ட உதவி கேட்க அவரோ ஒரு மரத்துண்டை வெட்டி விழுந்த இடத்துல எறிகிறாரு. உடனே இரும்பு கோடாரி மிதந்து வர அவனோ கையை நீட்டி எடுத்துக்கொண்டான். அடுத்து தேவனுடைய சேனையை பார்க்க சேவகருடைய கண் திறக்கப்பட்டது. சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண தன்னோட ஊழியக்காரனோடு ஆலோசனை பண்ணிட்டு இருக்கான். இது எலிசாவுக்கு தெரியுது. உடனே இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஆள் அனுப்பி அவன் திட்டமிட்ட இடத்துக்கெல்லாம் போகாதன்னு எச்சரிக்கையா சொல்றாரு. இதை தெரிஞ்ச சீரியா ராஜா கோபம் வர எலிசாவை பிடிக்க தோத்தான்ற இடத்துக்கு குதிரைகளையும் இராணுவத்தையும் இராணுவ வீரர்களையும் அனுப்புறாரு. எலிசாவின் வேலைக்காரனோ பயந்து என்ன செய்வோம்னு எலிசாவை கேட்க அவன் படைகளை காட்டிலும் நம்மிடம் அநேகர் இருக்காங்கன்னு சொல்லி வேலைக்காரனோட கண்களை திறந்தருளும்னு ஜெபம் பண்ண வேலைக்காரன் பார்த்த காட்சி மிகையானது. எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை முழுக்க இருப்பதை கண்டான். அடுத்து பகைவர்களின் கண்கள் தெரியாமல் போனது. அப்போ இராணுவம் எலிசாவை பிடிக்க வந்த நேரம். எலிசா ஜெபிக்கிறாரு. அவர்களுடைய கண்கள் தெரியாமல் போனது. எலிசா அவர்களை சமாரியாவிற்கு அழைத்து வர்றாரு. அந்த வீரர்களுக்கு பெரிய விருந்து வச்சு உணவு கொடுத்தார். போர் செய்யாமலே திரும்பிட்டாங்க. அடுத்தது பஞ்சம் விருந்தாக மாறியது. இவ்வளோ செஞ்சும் சமாரியர்கள் திரும்பவும் போர் செய்ய வர்றாங்க. அதனால சபிக்கப்பட்டு தீவிரமான பஞ்ச நிலை வருது. மக்கள் தங்கள் குழந்தைகளை கூட சாப்பிட தயாரா இருந்தாங்க. எலிசா ஒரு அற்புதமான தீர்க்க தரிசனம் சொல்றாரு. நாளை இதே நேரத்துல எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா அரசு அதிகாரி இதை கேட்டு கிண்டல் செய்யறான். அப்போ அவனோட அவநம்பிக்கையால சபிக்கப்படுறான். உன்னால பார்க்க முடியும், ஆனால் சாப்பிட முடியாதுன்னு. தேவன் அரேமியர் படை கேட்கும்படி பெரிய படைகள், குதிரைகள், ரதங்கள் வர்ற மாதிரி ஒலி எழுப்புறாரு. பயத்துல அரேமியர்கள் அவர்களோட செல்வங்கள், உணவுகள், உடைமைகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓடி போறாங்க. இதை தெரிஞ்ச மக்கள் சந்தோஷத்தோட உணவுக்காக போறாங்க. கூட்டம் பயங்கரமா இருக்கிறனால அந்த அதிகாரி கட்டுப்படுத்துறதுக்காக போறான். ஆனா கூட்டத்துல தள்ளப்பட்டு இறந்து போறான். அவனால உணவை பார்க்க முடிஞ்சது, ஆனால் சாப்பிட முடியவில்லை. அடுத்து இறந்தவனை உயிர்ப்பித்த எலிசாவின் எலும்பு. எலிசா மரணிக்கப்பட்ட பிறகு பல வருடங்கள் கழித்து ஒரு இறந்த மனிதனை அதே கல்லறைக்குள் வீசப்பட்டார். அந்த பிரேதம் எலிசாவின் எலும்புகளை தொட்ட உடனே உயிர் திரும்பினான். இறந்த பிறகும் கூட தேவ கிருபை நிறைந்திருந்தது. எலிசா ராஜாவல்ல, கிரீடம் இல்ல, மரணத்தை தொட பயமும் இல்ல. மரணம் உயிராக மாறியது, பஞ்சம் விருந்தாக மாறியது. போர்க்களத்துல ஜெபத்தால வெற்றி பெற்றார். அவர் தேவாலயம் கட்டல, ஆனா தேவனுடைய வாசஸ்தலமாகவே இருந்தார். இறந்த பிறகு அவர் எலும்புகள் கூட உயிர் கொடுத்தது. புகழை தேடல, தேவனுடைய ஆவியை தேடினார். நாம் துணிந்து கேட்டால் தேவன் மிகப்பெரிய செயல்களை செய்ய தயாரா இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒருவரோட நம்பிக்கையை இது தூண்டக்கூடும். கமெண்ட்ல உங்களோட ஆசீர்வாதமான வரிகளை எழுதுங்க. மறக்காம லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.